சென்னையோட அவுட்டர் ரிங் ரோடு. இதுதான் பூந்தமல்லி மெட்ரோ ஹப். இது குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ். உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல எனக்கு அப்படியே இந்த ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா அப்படியே பக்கத்துல தான் நம்ம சைட் லொகேட் ஆகும். என்ட்ரன்ஸ் ஆர்ச் பாருங்க எவ்வளவு பிரமாண்டமா நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பாருங்களேன், நல்ல யூசுவல் வீடுங்க, அதாவது சுத்தி வீடுகள் தான் இருக்கும். வாக்கிங் ட்ராக் நல்ல நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா இந்த பட்ஜெட்டை சொல்லுங்க. கிட்டத்தட்ட 80% வரைக்கும் நீங்க பேங்க் லோன் அவைல் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் வாங்கி அதுல நீங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போ நான் எங்க நின்றுட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா சென்னையோட அவுட்டர் ரிங் ரோடு. சென்னையிலே இருக்கிற அவுட்டர் ரிங் ரோட்லயே பெரிய ரோடு இது. 400 feet அவுட்டர் ரிங் ரோடு. அதுவும் நம்ம பூந்தமல்லி ஜங்ஷன்ல நான் நிக்கிறேன். பாருங்க, லெஃப்ட் சைட்ல பாருங்க, பூந்தமல்லி டவுனுக்கு போறோம். சோ அப்படியே என்னோட ரைட் சைட்ல பாருங்க, இதுதான் பூந்தமல்லி மெட்ரோ ஹப். இது சோ இந்த பூந்தமல்லி மெட்ரோ ஹப்ல இருந்து நம்ம சைட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 minutesல நீங்க ரீச் ஆயிடலாம். இதே ஹைவேலயே நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா 5 minutesல ரீச் ஆயிடலாம். அப்படியே என்னோட ரைட்ல பாருங்க, அப்படியே ஒரு 15 நிமிஷத்துல நீங்க சென்னை ரெட் ஹில்ஸ்க்கு போய் சேர்ந்துடலாம். அப்படியே என்னோட லெஃப்ட் எடுத்து அப்படியே நேரா போனீங்கன்னா சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். சோ இந்த ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 minutesல டிராவல் பண்ணீங்கன்னா ஹைவேலயே நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. பாருங்க, இதுதான் குத்தம்பாக்கம், பூந்தமல்லி குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ். அதாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பாத்திருப்பீங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு பஸ் ஸ்டாண்டு, புது மப்சல் பஸ் ஸ்டாண்டு. சோ இங்க இருந்து தான் உங்களுக்கு வேலூர், ஆம்பூர், அதாவது உங்களுக்கு கொங்கு பெல்ட் ஃபுல்லா உங்களுக்கு கோயம்புத்தூர், கர்நாடகா, கேரளாக்கு எல்லாம் பஸ் இங்க இருந்து தான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண போறாங்க. சோ இது ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு. உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல எனக்கு அப்படியே இந்த ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க அபார்ட்மெண்ட். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே பக்கத்துல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அக்காவோட ஹவுசிங்கோட ஒரு சிட்டி ப்ராஜெக்ட்ல வந்திருக்கோம். அதாவது சென்னை சிட்டி உள்ள மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துல இருக்கிற நம்ம ப்ராஜெக்ட் நியூ டவுன் ப்ராஜெக்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பாருங்க, நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் இந்த அப்ரோச் ரோடு பாருங்க. இது வந்து பஸ் ரூட்டுங்க. இது அதாவது சென்னை டி நகர், கிண்டி, அதே மாதிரி ஐயப்பந்தாங்கல், போரூர்ல இருந்தெல்லாம் பஸ் சர்வீஸ் இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் பக்கத்திலேயே பஸ் நிற்கும். என்ட்ரன்ஸ் ஆர்ச் கூட பாருங்க பிரமாண்டமா நம்ம ரோமன் ஸ்டைல்ல நம்ம ஆர்ச் கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம சைட்டுக்கு 2 என்ட்ரன்ஸ். ஒரு என்ட்ரன்ஸ் இது பஸ் ரூட்டுங்க. இது அதே மாதிரி இன்னொரு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சும் இருக்கு அவுட்டு. அதுவும் இதே மாதிரி சேம் என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ஸ்டைல்ல நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம சைட் உள்ள போவோம். பாருங்க, நம்ம சைட் உள்ள வந்துட்டோம். சைட்டை சுத்தி பாருங்க, இண்டிவிஜுவல் வீடுங்க, அதாவது சுத்தி வீடுகள் தான் இருக்கும். ஒரு பக்கம் அபார்ட்மெண்ட்ஸ், நடுவுல தான் நம்ம ப்ராஜெக்ட். இது நியூ டவுன் சொல்லிட்டு ஒரு 7 ஏக்கர்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். இது நார்மல் லேஅவுட் கிடையாது. அதான் நான் திரும்ப சொல்றேன், ஒரு டவுன்ஷிப் மாதிரி ஃபுல்லி காம்பவுண்ட் வால் ஃபார் என்டையர் ப்ராஜெக்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஆர்ச் வித் 24 hours செக்யூரிட்டி கொடுக்குறோம். சிசிடிவி கேமரா கொடுக்குறோம். அந்த சர்வீஸ் இருக்கு. இங்க ரோட்ஸ் எல்லாம் பாருங்களேன், நல்ல அதாவது ஹைவே ஸ்டாண்டர்ட்ல ஹைவே கான்ட்ராக்டரை வச்சு நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். 40 feet 30 feet ரோட்ஸ் எல்லாமே பாருங்க. அதே மாதிரி பாருங்க ரைட்ல வாக்கிங் ட்ராக் நல்ல குவாலிட்டியா நம்ம கொடுத்துருக்கோம். அவென்யூ பிளான்டேஷன், ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கு நம்ம அவென்யூ பிளான்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனோட நம்ம கொடுத்துருக்கோம். நைட்டு 10 மணி இல்லைங்க 12 மணிக்கு வந்தீங்கன்னா கூட நல்ல அழகா வெளிச்சமா இருக்கும் நம்ம சைட்டு. சைட்ல பார்க் 2 கொடுத்துருக்கோம். பார்க் வித் சிட் அவுட்ஸ், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவோட நம்ம டெவலப் பண்ணி கொடுக்க போறோம். ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, அதாவது ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸும் நாங்களே பாக்குறோம். ஸோ அதனால எல்லாருக்கும் வீடுன்றது, எல்லாருக்கும் பிளாட், சிட்டி உள்ள ஒரு பிளாட் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் என்றது எல்லாருக்கும் ஒரு ஆசை. நம்ம சைட்டு எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை பூந்தமல்லியில தாங்க லொகேட் ஆயிருக்கு. எல்லாருக்கும் தெரியும் பூந்தமல்லி இன்னைக்கு நல்ல டெவலப்மெண்ட். அதாவது உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes கூட வேண்டாம், நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 400 metersல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. பாருங்க, என்னோட லெஃப்ட்ல சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜுங்க. இந்த காலேஜுக்கு அப்படியே பேக் சைட்ல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் கிடையாது, அதாவது இன்னைக்கு பூந்தமல்லியில பாத்தீங்கன்னா மெட்ரோ தான் நல்ல டெவலப்மெண்ட், பயங்கரமா டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு ட்ரையலும் முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 minutesல நம்ம சைட்டு ரீச் ஆயிடலாம். அதே மாதிரி பாருங்க, மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா மெட்ரோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. பூந்தமல்லியில இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும், அங்கிருந்து பரந்தூர் புது ஏர்போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும்போது புது மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சைட் என்ட்ரன்ஸ் ஆர்ச்ல இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 500 metersலயே வருதுங்க. அதாவது மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா 500 meterல. இதை விட வேற என்ன வேணும் பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி குத்தம்பாக்கம்
பஸ் டெர்மினஸ். அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இப்போ ஓபன் பண்ணி இப்போ போயிட்டு இருக்கு. அதாவது சென்னை, வேலூர், கொங்கு பெல்ட், அதாவது உங்களுக்கு கோயம்புத்தூர், கேரளா, அதே மாதிரி கர்நாடகா, உங்களுக்கு திருப்பதி, ஆந்திராக்கு எல்லாம் பஸ் சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஸோ இங்க இருந்து ஆப்ரேட் ஆக போகுது. அதாவது நம்ம ஹைவேல இருந்து அப்படியே ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இன்னொரு 4 monthsல ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மினிமம் நான் சொல்றது கேரண்டியா 7,000 7,500 ரூபாய்க்கு மேல போகும். இப்போ நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,850 ரூபா தாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இங்க மார்க்கெட் பிரைஸ் 6,900 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட், ஓன் டெவலப்மெண்ட், ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். இங்க புரோக்கர், மீடியேட்டர், சேனல் பார்ட்னர் யாரும் கிடையாது. ஸோ அதனாலதான் நம்ம இந்த மார்க்கெட் பிரைஸை விட 1,000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் நம்ம குறைவா கொடுத்துட்டு இருக்கோம். குறைவான பிளாட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால டெய்லி ஒரு 5 பிளாட் 10 பிளாட் புக் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் நீங்க எவ்வளவு குயிக்கா முடியுமோ நீங்க சைட் விசிட் வாங்க. அதாவது இண்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப்பே இருக்கு. உங்க டோர் ஸ்டெப்ல உங்க கன்வீனியன்ட் டைம்ல பிக்கப் பண்ணி நம்ம சைட்டுக்கு அமைப்போம். சைட்டு மட்டும் இல்லைங்க, நம்ம சொன்ன எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு தான் சைட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். வீடு, அதாவது இடத்துடன் கூடிய தனி வீடு எல்லாருக்கும் ஒரு கனவுங்க. அதாவது தனி இடத்துல அவங்க சொந்த இடத்துல ஒரு வீடு கட்டி அதுல வாழணும்ன்றது எல்லாருக்கும் ஒரு கனவு. இவன் எனக்கும் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு கனவு தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம சைட்ல பாருங்களேன், இண்டிவிஜுவல் வீடு நம்ம கட்டி கொடுக்குறோம். அதாவது நம்ம சைட்டை சுத்தி பாருங்க, ரைட் சைட்ல அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு பக்கம் பாருங்க இண்டிவிஜுவல் வீடுங்க எல்லாமே இருக்கு, இன்னொரு பக்கம் பாருங்க ஸ்ரீ சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ், அதோட அட்ஜசன்ட் காம்பவுண்ட் தான் நம்ம சைட்டு. நீங்க பார்க்கலாம் அந்த வர வழியில அபார்ட்மெண்ட்லேயே பாத்தீங்கன்னா 3 BHK அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 lakhsக்கு மேல நீங்க பே பண்ணி வாங்கணும். நம்ம சைட்ல இண்டிவிஜுவல் தனி வீடுங்க. ஏன் நான் பங்களாவே கொடுக்குறேன். 1/2 கிரவுண்ட்ல பாருங்க பங்களா நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். அதாவது கோடி எல்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் லேக்ஸ்ல தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது 95 lakhsக்கு நம்ம இந்த வீடு நம்ம கட்டி கொடுக்குறோம். இந்த மாதிரி பங்களா, அதுவும் சென்னை சிட்டி லிமிட்ல, பூந்தமல்லியில, மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல, அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துல நம்ம கொடுக்குறோங்க. நம்ம சைட் நியூ டவுன் பாத்தீங்கன்னா சிட்டி லிமிட்ல இருக்கிறதுனால CMD அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். அதாவது கிட்டத்தட்ட 80% வரைக்கும் நீங்க பேங்க் லோன் அவைல் பண்ணிக்கலாம். எல்லாராலையும் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்க முடியாது, அதாவது நல்லா தெரியும். ஏன்னா இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குலாம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால பேங்க் லோன்ல நீங்க 80% வரைக்கும் நீங்க பேங்க் லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஒரு 20% உங்க கையில இருந்தா போதும். நீங்க நம்ம சிட்டி லிமிட்ல, மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல, ஹைவே பக்கத்துல இருக்கிற பிளாட்ல நம்ம ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் நீங்க வாங்க முடியும். நம்ம நியூ டவுன் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட் இப்போ இருக்கிறது 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்கும் பிளாட் சைசஸ் இருக்கு. எல்லா ஃபேஸிங்லயும் பிளாட்ஸ் இருக்கு. நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா ஃபேஸிங்லயும் பிளாட்ஸ் இருக்கு. வீடு உங்க பட்ஜெட்ல உங்களுடைய நிலத்துல நான் கட்டி கொடுக்குறேன். அதாவது நீங்க ஒரு பிளாட் என்கிட்ட வாங்குங்க, நான் அதாவது உங்களுக்கு என்ன பட்ஜெட் சொல்லுங்க, அந்த சைஸ் பிளாட்டை நீங்க எடுத்துட்டு அதுல நான் உங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க கனவு வீடு நான் கட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வீடு உங்களுக்கு ஈஸியா சுத்தி வீடுங்க எல்லாம் இருக்கிறதுனால ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே இருக்கு. நம்ம என்ட்ரன்ஸ் ஆர்ச்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லயே ஸ்பார்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லிட்டு பூந்தமல்லியிலேயே பெரிய ஸ்கூல். ஸோ ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் அதுவும் இருக்கு. காலேஜஸ்க்கு பஞ்சமே கிடையாது. ஒரு காலேஜுக்கு பேக் சைடு தான் நம்ம சைட்டே இருக்கு, சாஸ்தா காலேஜ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜ், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த மாதிரி காலேஜஸ் வந்து உங்களுக்கு எவ்ரி கிலோமீட்டருக்கு ஒரு 1-2 காலேஜ் இருக்கு. இது மட்டும் கிடையாது, சென்னை பப்ளிக் ஸ்கூலு, சென்னையிலேயே பெரிய பப்ளிக் ஸ்கூல், அதாவது நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல நீங்க ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அதனால அது மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது எல்லாரும் ஹார்ட் அண்ட் மணி தான். நீங்க சிறுக சேமிச்சு வச்ச காசை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் வாங்கி அதுல நீங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் நல்ல ஆப்டான ப்ராஜெக்ட். நம்ம இப்போ நியூ டவுன் நம்ம ப்ராஜெக்ட்ல கொடுத்துட்டு இருக்கிற ரேட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸோட 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் நம்ம கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வரும்போது என்கொயரி பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் பக்கத்துலயே நம்ம சைட்ல இருந்து ஒரு 300 மீட்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி 6,990 ரூபா 7,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம நியூ டவுன் ப்ராஜெக்ட் நம்ம அகார்ட் ஹவுசிங்கோட ஓன் ப்ராஜெக்ட், ஓன் டெவலப்மெண்ட், ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ்ன்றதுனால இதுல புரோக்கர், மீடியேட்டர், சேனல் பார்ட்னர்லாம் யாரும் கிடையாது. டைரக்டா நம்ம கம்பெனி சேல் பண்றதுனால நம்ம இந்த மார்க்கெட் பிரைஸோட 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் குறைவா கொடுக்குறோம். இங்க இப்போ கொடுக்குற ரேட் பாத்தீங்கன்னா 5,850 ரூபா, 5,850 per ஸ்கொயர் ஃபீட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். என்ன ரீசன் சொல்றேன், அதாவது குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இப்போ இன்னொரு 3 to 4 monthsல ஓப்பன் பண்றாங்க. ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, சேட்டலைட் டவுன்ஷிப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபிலிம் சிட்டி, சென்னையோட ஃபிலிம் சிட்டி, இது எல்லாமே ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 4 to 5 monthsல ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 8,000 rupees per ஸ்கொயர் ஃபீட். நோட் பண்ணிக்கிங்க. அதாவது 30% உங்களுக்கு 30% இருந்து 35% வரைக்கும் நீங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 5 to 6 monthsல நீங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். இந்த ரிட்டர்ன்ஸ் நீங்க வேற எதுலையும் எதிர்பார்க்க முடியாது.
அதனால தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க சைட் விசிட் வாங்க, இண்டிவிஜுவல் சைட் விசிட் இருக்கு, பிக்கப் இருக்கு. உங்க டோர் ஸ்டெப்ல உங்க கன்வீனியன்ட் டைம்ல பிக்கப் பண்ணி நம்ம காமிப்போம். நீங்க ஃபேமிலியோட வாங்க, நீங்க நேரா என்ன மீட் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன சர்வீஸ் பெட்டரா பண்ணுமோ நான் கிட்ட இருந்து கூட இருந்து நல்லபடியா நான் பண்ணி தரேன். ஸ்கிரீன்ல தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க, சைட் விசிட் புக் பண்ணுங்க, வாங்க சைட்ல வந்து மீட் பண்ணுவோம். வணக்கம்.